அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது பெண்கள் கைகளில் வளையல் அணிவது ஏன், அறிவியல் மற்றும் ஆன்மீகம் கூறும் உண்மை என்ன என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். பெண்கள் என்றாலே மனிதர்களுக்கு அனைத்து விதமான மரியாதைகளும் வந்து விடுகின்றன. பெண்கள் தங்களின் கைகளில் வளையல் அணிவது என்பது வெறும் பாரம்பரிய பழக்கம் மட்டுமல்ல, அதற்கு ஆன்மீக ரீதியாக மற்றும் அறிவியல் ரீதியாக பல சிறப்பம்சமும் காரணங்களும் இருக்கின்றன. அதனால் ஏற்படும் நற்பலன்கள் பற்றி சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, பெண்கள் அணியும் வளையல்களின் எண்ணிக்கைகளுக்கு ஏற்பவும் அதன் பலன்கள் மாறுபடுவதாக சொல்லப்படுகின்றன. நம்முடைய மத நம்பிக்கையின்படி வளையல் என்பது மிக முக்கியமான மங்கள பொருட்களில் ஒன்றாக திகழ்கிறது. இதனால் பெண்கள் கண்டிப்பாக கைகளில் வளையல் அணிய வேண்டும் என்பது முக்கியத்துவம். குறிப்பாக வளையல் அணியாத வெறும் கைகளால் விளக்கு ஏற்றக்கூடாது. இதனால் மகாலட்சுமி கோபம் கொள்வார்கள் என சொல்லுவார்களாம். இந்த வளையலுக்கு ஏன் இத்தனை முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் பெரியோர்கள் என்பதை பற்றித்தான் பார்க்க போகிறோம். பெண்கள் கட்டாயம் வளையல் அணிய வேண்டும் என வலியுறுத்துகின்றது ஆன்மீகம் மற்றும் அறிவியல் காரணங்களும் அதனால் கிடைக்கும் நற்பலன்களும் ஏராளமாகும். சுமங்கலிகளுக்கு வளையல் வளையல் கொடுப்பது, குழந்தை பாக்கியம் பெற அம்மனுக்கு வளையல் சாற்றுவது, மரத்தில் வளையல் கட்டி வேண்டிக் கொள்வது என கண்ணாடி வளையல் இந்து மத வழிபாடு, பரிகாரம் மற்றும் சடங்குகளில் மிக முக்கியமானதாக திகழ்கிறது. பெண்கள் ஏன் கண்டிப்பாக வளையல் அணிய வேண்டும் என சொல்லுகிறார்கள் என்ற எண்ணம் காரணம் இதுவரை உங்களுக்கு தெரியாது என்றால் இதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இதன் நன்மைகள் தெரிந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் என்பது ஐதீகமாகும். வளையல் அணிவதால் மங்கள சக்தி அதிகரிக்கும், எழுவது, நாடி துடிப்பு பார்ப்பது போன்ற பல முக்கியமான விஷயங்களுக்கும் மனிதர்கள் மணிக்கட்டினை அதிகம் பயன்படுத்துவது உண்டு. இந்த மணிக்கட்டு பகுதியில் தொடர்ந்து வளையல் அணியும் போது அந்த பகுதியில் ஏற்படும் உராய்வினால் உடலில் இரத்த ஓட்டம் அதிகரிக்கிறது. உடலில் இருந்து வெளியேறும் மின்சாரம் ஆற்றலானது இந்த வட்ட வடிவ வளையங்களால் வெளியேறாமல் மீண்டும் உடலுக்குள் சென்று உடலின் ஆற்றலை சீராக்கி இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துகிறது. பெண்கள் வீட்டு வேலை உள்ளிட்ட வேலைகளை செய்யும் போது அவர்களின் உடல் வெப்பத்தை கட்டுப்பாட்டில் வைத்து இவை உதவுகின்றன. முக்கியமாக மாதமாக இருக்கும் பெண்கள் அவர்களுடைய குழந்தைகள் இனிமையாக வயிற்றுக்குள் இருந்து கேட்க இந்த வளையல் சத்தம் அற்புதமாக வேலை செய்கிறது. கண்ணாடி வளையலில் சாத்வீக சைத்தன்ய தன்மைகளும் இருக்கின்றன. அவற்றை அணிந்து கொள்ளும் போது சாத்வீக சைத்தன்ய அதிர்வலைகளை ஈர்க்கிறது. தீய சக்திகளை விரட்டி அடித்து தெய்வீக ஆற்றலை ஈர்க்கும் தன்மை இந்த சாத்வீக சைத்தன்ய அதிர்வலைகளுக்கு உண்டு. கருவுற்றிருக்கும் பெண்ணிற்கு கண்ணாடியால் ஆன வளையல் அணிவிப்பார்கள். அவ்வாறு அணிவிப்பதனால்தான் அவர்களின் மன அழுத்தத்தை குறைப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. தொடர்ந்து அவர்களின் வளையல் எழுப்பும் ஓசைகளால் கருவியில் இருக்கும் குழந்தையின் கேட்கும் திறன் அதிகரிக்கிறது. இது முக்கியத்துவமாகும். கண்ணாடி வளையல்களில் வளிமண்டலத்திலிருந்து நன்மைகள் மற்றும் தூய ஆற்றலை உறிஞ்சி இயற்கையின் நிலவும் சக்திகளை ஈர்த்து அதை அணிபவருக்கு கொடுக்கிறது. கண்ணாடி வளையல்களில் ஒளி மென்மையாக இருப்பதனால் அதை அணிவர்கள் மட்டுமின்றி உடன் இருப்பவர்களின் மனநிலையும் மேம்படுத்தும். கண்டிப்பாக எவர் ஒருவர் மங்களகரமாக வளையல் அணிந்து கொண்டு அந்த இடத்தில் தென்படுகிறார்களோ சாட்சாத் அந்த மகாலட்சுமி தேவியே அங்கு நடப்பதாக நம் கண்ணுக்கு தெரியும். அவ்வளவு சிறப்புமிக்க சுமங்கலி வாக்கியத்தை ஏற்படுத்துகிறது. ஒரு தீர்க்க சுமங்கலியாக இருக்கக்கூடிய பெண் வளையலும் இந்த பொட்டு மனிதன் மூலம் நாம் அவர்களை கடவுளாகவே பார்க்கப்படுகிறோம். ஆகையால் தான் அனைவரும் நம்முடைய நீர்நிலைகளை நாம் கங்கை தாய் என அவ்வளவு சிறப்பம்சமாக பெண்களை போற்றும் வகையில் அதை கடவுளாக போற்றி புகழ்பாடுகிறோம். இதனால் அந்த இடமே அமைதியாக மாறுவதாக சொல்லப்படுகிறது. கண்ணாடி வளையல்கள் எதிர்முறை சக்திகளை புறக்கணித்து வளிமண்டலத்தில் உள்ள தீயவற்றில் இருந்து வளையல் அணிபவர்களின் உடலை பாதுகாக்கிறது என்பது சிறப்பம்சம். முக்கியமாக வளையல் தனிமையை விரும்புவர். முக்கியமாக எத்தனை வளையல் அணிந்தால் என்ன பலன் என்றால், ஒரு வளையல் அணிந்தால் தனிமையை விரும்புவோர் என அர்த்தமாக பார்க்கப்படுகிறது.
அடுத்ததாக 8 வளையல் அணிபவர்கள் தெய்வ அருள் உண்டாகும் என கூறப்படுகிறது. 10 வளையல் அணிபவர்களின் பெண்களுக்கு செல்வ வளம் பெருகும் என சொல்லப்படுகிறது. குறிப்பாக 12 வளையல்கள் அணிபவர்கள் ஆண்டுதோறும் அவர்களுக்கு மகாலட்சுமி தேவியால் மாபெரும் அதிர்ஷ்டம் உண்டாகும் என சொல்லப்படுகிறது. 14 வளையல் அணிபவதனால் சக்தியும் செல்வமும் அடிப்படையாக இரட்டிப்பாகிக் கொண்டே போகும். 16 வளையல்கள் அணிவதன் மூலம் வெற்றி, மன நிறைவு உண்டாகும். 18 வளையல்கள் அணிவதன் மூலம் பெரிய வெற்றி, மன உறுதி உண்டாகும். வளையல் அதாவது 20 வளையல் அணிவியும் போது இரட்டிப்பு பலம், இரட்டிப்பு சந்தோஷம் என அவ்வளவு சிறப்பம்சமாக இருக்கும். அதனால்தான் நாங்கள் கூறுகிறோம், முக்கியமாக பெண்கள் அனைவரும் அதிகமாக வளையல் அணிய வேண்டும். குறிப்பாக தற்காலிக பெண்கள் ஒரு நைட்டியுடனும் கைகளில் விளையல் ஏதும் இல்லாமல் வீட்டு வேலை செய்வதற்கே முடங்கி கிடந்து கொண்டு இருக்கிறார்கள். இவ்வாறு பெண்கள் இருக்காமல் தினமும் குளித்து முடித்துவிட்டு அழகாக பொட்டு வைத்து வளையல் அணிந்து கொண்டு மகாலட்சுமி அம்சத்தோடு வீட்டில் உலா வந்தால் அவ்வளவு சிறப்பம்சமாக இருக்கும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.